பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். நம்ம சுடர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவில்ல அவங்களோட கைவரி சேர்ந்து காமிச்சிருப்பாங்க. பூட்டி இருந்த அந்த கோவில பூட்டை உடைச்சு சுடரும் ரகுவும் சேர்ந்து ஒரு பணத்தை வந்து திருடிருப்பாங்க. கோயில உண்டில உடைச்சு அங்க இருக்க பணம், நகை, காசு எல்லாத்தையுமே வந்து அள்ளியிருக்காங்க. அது ஏற்கனவே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கேஸ் வந்து எதுவுமே வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப சுடருக்கும் விஜய்க்கும் வீட்டுல கல்யாணம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அரேஞ்ச் பண்ண உடனே விடிஞ்சா சுடருக்கு விஜய்க்கும் கல்யாணம். இங்க மல்லி ரொம்ப ஒரே மாதிரி சோகமா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வந்து கேக்குறாங்க, என்ன மல்லி, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் இப்ப சொல்றதான எப்பயும் சொல்றேன். அந்த ரேணுகா வந்து இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரத்தை அவ வந்து எதிர்பார்க்கறா. அதனால அவ கழுத்துல ஒரு தாலி மட்டும் சிம்பிளா கட்டுவேன், மத்தபடி அவளுக்கு எனக்கும் எந்த ஒரு இதுவும் இல்ல. இப்படி சொன்ன உடனே இங்க மல்லி வந்து அது பெருசா எடுத்துக்கல. சரிங்க, உங்க விருப்பம் போல எதனா பண்ணுங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு கோவில தான் சிம்பிளா வந்து கல்யாணம் பண்ண போறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணும்போது மணமடியில இங்க சுடரும் விஜயும் உட்காந்துருக்காங்க. இங்க சுடருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசுக்குள்ள. ஏன்னா அவங்க ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், மல்லியை வந்து பழி வாங்கணும். அது மட்டும் இல்லாம விஜயை கல்யாணம் பண்ணிட்டு விஜய் கூட சந்தோஷமா வாழணும். இங்க கதிரசனோட எல்லா சொத்தையும் அவங்க சுகபோகமா நல்லா அனுபவிக்கணும். அதுக்காக மட்டும்தான் அவங்க இந்த வீட்டுல இருக்காங்க. கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ரகு வந்து கால் பண்றாரு. கால் பண்ணும்போது இங்க சுடர் வந்து போனை கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வந்து கேக்குறாங்க, என்ன ரேணுகா, உனக்கு யார் கால் பண்றா இப்படி சொல்றப்ப, இல்ல விஜய், அது ஒரு ராங் நம்பர் தான். ஓ, ராங் நம்பர்னா ஒரு தடவை கால் பண்ணுவாங்க, இப்படி சும்மா கால் பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை விஜய், நீ என் கழுத்துல தாலி கட்டு. இப்படி சொல்லும் போது அங்க ஏற்கனவே வந்து ஒரு ஐயர் வந்து அவர் தான் வந்து ஹோமெல்லாம் வந்து எல்லாமே இது பண்ணிக்கிட்டு தாலியை வந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்படி தாலி எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது கோவில்ல இன்னொரு ஐயர் வராரு. அவர் வந்து இன்னொரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மேரேஜுக்காக போறவர் தான். பக்கத்துல அவங்க வர்றதுக்கு லேட் ஆனனால பக்கத்துல விஜய் ரேணுகா அவங்க கல்யாணத்தை பார்க்க வராங்க. பார்க்க வந்தோடனே ரேணுகாவை பார்த்தோன்னே வந்து அந்த ஐயர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, இந்த பொண்ணு தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோவில்ல இருக்கிற மாரியம்மன் கோவில்ல பண நகை எல்லாத்தையுமே திருடா, வீடியோல கூட நம்ம பார்த்தோமே, கண்டிப்பா இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா ஒரு நிமிஷம் கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாரு. இங்க விஜய்க்கும் கோவம் வருது. யோ, யார் நீ, எதுக்கு நீங்க வந்து தேவையில்லாம சத்தம் போட்டு இருக்க? அப்ப கதிரேசன் வந்து கேக்குறாரு, ஆமாயா, யாரையா நீ, எதுக்கு அப்படி பேசிட்டு இருக்க? இங்க கதிரேசன் மாத்தி கேக்குறாரு. அப்ப அந்த ஐயர் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த இருக்காங்களே இந்த பொண்ணு பேர் வந்து சொல்றதானே. இப்படி சொன்ன உடனே விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு. என்ன, மல்லி வந்து அடிக்கடி வந்து சுடர்தான் சொல்லிட்டு இருப்பா, இப்ப இவர் வந்து சொல்றாரு. உடனே விஜய் வந்து கேக்குறாரு, என்ன நீங்க எதுக்கு நீங்க சுடர்ன்னு சொல்றீங்க? சார், இல்ல சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க கோவில் இருக்கிற உண்டியில வந்து உடைச்சு ஒருத்தவங்க வந்து பண நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க ஏற்கனவே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கொடுத்தவங்க இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுத்தாங்க என்னன்னு தெரியல. ஆனா வீடியோல பார்த்து அதே பொண்ணுமா தான் இந்த பொண்ணு வந்து இருக்கா. இப்படி சொன்ன உடனே இங்க கதிரேசனுக்கும் வருது. யோ, என்னையா என்ன பேசிட்டு இருக்க? அந்த கோயில் உண்டில எவ்வளவு இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 5 லட்சம் 10 லட்சம், ஏன் 50 லட்சம் கூட வச்சுக்கையா. என்கிட்ட இல்லாத சொத்து மதிப்பே இல்ல, கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு அதிபதி தான். உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, இப்படி தேவையில்லாம் என் பொண்ணு மேல பழியெல்லாம் போடாத. இங்க அந்த ஐயருக்கு வந்து மனசு வந்து சரிபடல. சரி, நம்ம எதுக்கு வந்து தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்க, நம்ம போலீஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கால் பண்றாங்க. இந்த பக்கத்து மல்லிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நம்ம தான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் பார்த்தா கடவுளே வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்றாரு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. கரெக்டா விஜய் தாலி கட்ட போற நேரத்துல போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து, ஏமா சுடர், நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேக்குறாங்க. இங்கே அந்த சுடருக்கு வந்து அள்ளு ஓடுது. ஆஹா, இந்த இன்ஸ்பெக்டரா, அவர் தானே நம்மள ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மள வந்து ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாமீன்ல வெளியே வந்தோம். இப்ப அவர்கிட்டயே மாட்டிக்கிட்டோமே. இன்ஸ்பெக்டர் சார் அப்படின்னு சுடர் வந்து பேசுறாங்க. என்னம்மா, என்ன சுடரு, இவ்வளவு நாள் ரொம்ப நாளாவே தலைமறைவா இருந்த, இப்ப பாத்தியா எப்படி வந்து என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானே. இங்க கதிரேசன் வந்து கத்துறாரு. சார், என்ன சார் சுடர்னு பேசிட்டு இருக்கீங்க? அவ என் பொண்ணு சார், நான் பெத்து வளர்த்த பொண்ணு சார், அவளை போய் சுடர் அதுன்னு எதோ பேசிட்டு இருக்கீங்க. இந்த பக்கத்து விஜய் வந்து, சார் நீங்க ஏதோ ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, அவங்க என்னோட ஒய்ஃப், சரிங்களா? எனது உங்க ஒய்ஃபா? சார், இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு பேர் என்ன, ஊர் என்ன தெரியுமா?
எங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, அங்க வந்து அந்த பொண்ணை பத்தின எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. அவ எப்படிப்பட்டவ, எந்த மாதிரி கிரிமினல், எங்கெல்லாம் அவ கைவரிசை காமிச்சிருக்கா, எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. இங்க அந்த சுடர் வந்து அவங்க தான் ரேணுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்களே, ஆக்சனை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்காரவளே கொடுக்கலாம். விஜய், என்ன விஜய், யாரு இவங்க, எதுக்கு இவங்க இந்த மாதிரி என்ன பண்றாங்க? உடனே இந்த பக்கத்து வந்து கதிரேசன்ட்ட வந்து கத்துறாங்க. அப்பா என்னப்பா, ஏதாச்சும் பண்ணுங்கப்பா. அம்மாடி ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, அப்பா நான் இருக்கேன்ல, அப்பா பார்க்காத கேஸா சார், நீங்க ஏதோ ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க போலீஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியா இருந்தாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட இதுக்கு மேல பேசி சொல்லி புரிய வைக்க முடியாது. எதுவும் வந்து ஸ்டேஷன்ல பேசிக்கலாம், ஸ்டேஷன் வாங்க. இப்படி சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம சொல்ற வந்து ஆக்சன் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மயங்கி கீழே விழுகுறாங்க. கீழே விழுந்த உடனே இங்க மல்லி, ராஜேஸ்வரி எல்லாரும் வந்து தண்ணியில தொளிக்கிறாங்க. தண்ணியை தொளிச்ச உடனே அவங்க அப்படியே கண்ணை திறக்கிற மாதிரி ஆக்சன் போட்டுட்டு திரும்பியும் ஒண்ணுமே தெரியாம கண்ணை வந்து மூடிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க டாக்டர் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே பக்கத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சுடர் வந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சாலும் அந்த போலீஸ் வந்து அங்க இருந்து போற மாதிரி தெரியல. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சுடரோட அப்பா, அதாவது ரேணுகாவோட அப்பா கதிரேஷ் வந்து சொல்றாரு, சார் நீங்க ஏதோ ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, எதுவாக தான் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப நீங்க கிளம்பி போங்க. இல்ல இப்ப அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா, அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. இப்படி சொல்லும் போது உடனே ஸ்டேஷனுக்கு அவங்க பேசிக்கலாம் சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. இங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. விஜய் வந்து மல்லி கிட்ட, என்ன மல்லி இங்க என்ன நடக்குது, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, அவ என் ஒய்ஃப் தானே. இங்க மல்லி வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க, ஐயோ விஜய், அவது உங்க ஒய்ஃபே இல்ல விஜய், அவங்க உண்மையான ரெண்டுக்கானவ இருந்தா நானே வந்து உங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நீங்க அவங்க கூட சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனா யாரோ ஒருத்தி, ரோட்ல போற ஒருத்தி, அவ வந்து இந்த மாதிரி வந்து அணியால அட்டுமையா பண்ணிட்டு இருக்கா, அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் எனக்கே தெரியல விஜய்னு இங்க மல்லி அவங்க மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வந்து கேக்குறாங்க, என்ன மல்லி, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு வாயை மட்டும் சும்மாவே இருக்க? விஜய், நானும் உங்களோட நிலைமையில தான் இருக்கேன், என்ன ஏதுன்னே தெரியல, அதான் போலீஸ் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, அவங்க விசாரிக்கட்டும், எது வந்தாலும் பாத்துக்கலாம். இங்க போலீஸ் சுடரை லாக்கப்புல கூட்டு போறாங்க. கதிரேசன் கத்துறாரு, சார் என்ன சார், எதுக்கு சார் என் பொண்ணை வந்து கூட்டு போறீங்க? இங்க பாருங்க, நாங்க எங்களோட விதத்துல எப்படிலாம் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ, அவங்களை எந்த மாதிரி விசாரிக்க முடியுமோ அந்த மாதிரி விசாரிப்போம். அவங்க பதில் வந்து ஏத்தது மாதிரி இருந்தா நாங்க வந்து அனுப்பி வைக்கிறோம். இவங்க சொல்றது இல்ல, நாங்க தேர்ற சொல்றது இல்ல, இவங்க ரேணுக்கான அனுப்பி வைக்கிறோம். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நான் பாத்துக்குங்க. இங்க சுடரை விசாரிக்க வேண்டிய விதத்துல நல்லா விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்களே வந்து வாயில வழியா வந்து உண்மையை சொல்றாங்க. சார் மன்னிச்சிருங்க சார், நான் ஏதோ பணத்துக்காக சார் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், ஏதோ இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதோ பணமோ நிறைய கிடைக்கும், நம்ம வந்து அதை திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா கதிரேசனுக்கு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கும் போது எதுக்கு நம்ம வந்து அவரோட பொண்ணாவே வந்து நடிச்சிடலாம், விஜய்க்கு ஒரு மனைவியா நடிக்கிறது மட்டும் இல்லாம விஜய்க்கு மனைவியாவே நம்ம ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் சார் வந்தேன், மற்றபடி எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். இப்படி சொன்ன உடனே இங்க இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டு வந்து விஷயத்த சொல்றாங்க. இங்க அவங்களும் வந்து கதிரேசன் சரி விஜய் சரி இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் இங்க மல்லி வந்து உண்மை வந்து சொல்றாங்க, விஜய் அவங்க வந்து உண்மையில ரேணுகாக்கல்ல, அவங்க சுடுறதான எனக்கு ஏற்கனவே தெரியும் மல்லி, அதனாலதான் வந்து நீ சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, அதனாலதான் வந்து நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். உடனே இங்க விஜய் அப்படியே கதிர் அழுகுறாரு, ஐயோ மல்லி, என்னோட ரேணுகா எனக்கு கிடைச்சிட்டேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிட்டு. இங்க பாருங்க விஜய், அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா இப்ப உள்ளவங்க ஒரு டூப்ளிகேட் போலின்னு நமக்கு தெரிய வந்துருச்சு, இனிமேலாச்சும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம். உடனே கதிரேசன் வந்து இங்க விஜய் கிட்ட புலம்பி அழுகிறாரு, என்னப்பா இப்படி ஆயிட்டு, என் பொண்ணு, என்னை விட்டுட்டு போன பொண்ணு, என்னை விட்டு பிரிஞ்சு போன பொண்ணு, இப்ப எனக்கு கிடைச்சிட்டாலே சந்தோஷமா இருந்தேன், ஆனா இப்ப ஒன்னுத்துக்கு உதவாம இப்படி ஆயிட்டேப்பா. இந்த பக்கத்து விஜய், மல்லி, கதிரேசன் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இங்க நடந்து நினைச்சு ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. அப்ப மல்லி வந்து இங்க விஜய்க்கு ஆறுதலா இருக்காங்க. எதை